பசங்க கூட தள்ளி விட்டுருக்குமா ஓ தனியா அனுப்பிட்டு வந்தாங்க அப்படியே ஒரே ஒரு தடவை ஊழ விடு பத்திக்குமா சரி ஊழ விட்டுருச்சு சக்சஸ் அவன் கேட்ட பொண்ணு கூட கிடைச்சிருக்கு அது இல்ல அவன் கேட்டது ரோஸ் பிரவுனு வந்துருக்கு பிரவுனு நான் கேட்டேன் பிரவுன் தான் சொன்னான் ரோஸ் சொன்னடா அவன் இதுதான் சொன்னான் நான் அவன்கிட்ட கேட்டேன் அதுவா இதுதான் சொன்னான் அதான் நான் குழந்தை ஏய் என்னடா எனக்கு நடத்துறீ நடக்கு நடக்கு என்னடா இது எப்போ இருக்கும் மச்சான் புடிச்சுக்கோன்றான்டா அவன் புடிச்சுக்குவா ஐயோ சோழி முடிச்சு எனக்கு சாவ பயத்தை காட்டினாங்க பரமா அவங்களுக்கு சாவ காமிச்சிடணும் உயிர் பிச்சை கேட்க விட்டான் பரமா எனக்கு தூக்கி கட்டிக்கு இதுக்கே நான் முன்னாடி உட்காந்துருக்கோம் அப்ப தெரிஞ்சிருக்கோம் எப்படி இருக்கும்னு நானே ஃபர்ஸ்ட் இதை பிடிச்சேனா நான் பச்சா சொன்னேன் மச்சான் முன்னாடி இருந்தா பயங்கரமா இருக்கும் காலைல முன்னாடி உட்காரு அப்ப தெரியும் இல்ல டயர் இருக்குடா தண்ணி இன்னும் ஐயா இன்னொரு தடவை இவன் பயத்திலே சிரிக்கிறாங்க வரல போச்சாடா நல்லா இருந்தது பைத்தியம் வேண்டாம் மச்சான் ஒருவேளை இருக்குமோ மச்சான் அங்கிட்ட 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 திரும்புங்க மேலே மேலே ஏறி புட்டு இப்படி போனோம் வா அந்த பக்கம் இருக்கு வழி இந்த பக்கம் வழி பேக்டா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பேக் விட்டு மிஸ் பண்ணிட்டு வர்றாங்க இத போகணும்ல மேல ஒரு மாதிரி ஒருத்தனால இன்னும் அந்த நிலைமைக்கு வர முடியல டேய் ரைட் சைடுடா ஏய் விஷ்ணு நம்ம ஆளுக்குள்ள வந்து இந்த மாதிரி தான் ஃபன் பண்ணோம் அப்ப நம்மளுக்கு ஜாலியா இருக்கும் பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு ஏண்டா ஏண்டா மானம் கெட்ட பல நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன் என்னடா இது இப்படி சுற்றுதுன்னு ஃபஸ்ட்டு தட்டு மாதிரி இருந்தது திடீர்னு பார்த்தா அப்படியே 90 டிகிரி சுற்ற ஆரம்பிச்சிது ஒருவேளை எனக்கும் ஃப்ரெண்டு சொல்கிறான் பயமாக இருக்கும் மச்சான் போவான்றான் போய் தான் பார்க்கலாம் நம்ம போகிறோம் மச்சான் கொலை வர மாதிரி இருக்குது போகிறோம் கிளப்புற காய்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் தேவா
இவன் என் தம்பி வாசு. ஒரு பாட்டு பாடுங்க. இப்போ என் தம்பி வந்து அலப்புற பாட்டு பாட போறான். பாடு. தேங்க்யூ. Action, open. சமயத்தில் தான் இருந்தோம். அந்த பயம் வேற இருக்குது. எங்கேயாச்சும் வந்து ரொம்ப பயந்துக்கிது ஏதாச்சும். ஐயா பாங்கு, ஐயா போங்கு. தெரியலடா, எதுவுமே தெரியல. பின்னாடி பேசிட்டு இல்ல மச்சி, ஆல்ரெடி எனக்கு உடம்பு சரியில்லாம இருக்குது. காரணங்க காத்துட்டு இருந்தேன் ரொம்ப அவளோட. என்னன்னு பார்த்தோன்னா ரொம்ப நேரமாக இங்கே ஃபன் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஒருத்தவங்களாம் போய் டம்முன்னு இடிச்சுன்னு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த அக்காவை ஃபஸ்ட்டு இங்கே இடிச்சிட்டாங்க. சரி அந்த ரெண்டாவது அக்கா என்ன பண்ணாங்க, சரி போயிட்டு இருந்தாங்க. சரி ரைட்டு நல்லா போயிட்டு வந்துடுவாங்க, அடுத்து நாம் தானே சீக்கிரமாக போயிடலான்னு பார்த்தேன். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, போயிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போய் டம்முன்னு இடிச்சிட்டாங்க. எனக்கா இங்கே சிரிக்கிறதா என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியல. இங்கே பெட்ரோல் இல்லை. இங்கே ஓட்டின ட்ராக் நல்லா இருந்துச்சு. சின்ன ரவுண்டு தான், ஒரே ஒரு ரவுண்டு தான். ஆனால் என்னென்னா நான் ஓட்டின அந்த 9ஆம் நம்பர் கார் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போச்சுங்க. நான் என்ன நினச்சேன்னா சரி ஓரளவு நல்லா இப்போ வேகம் போகும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நான் ஏறின கார் மட்டும்தாங்க வேகமே போகல. மற்றபடி பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற அந்த 7, 11 அந்த கார்லாம் சூப்பராக வேகம் போச்சு. நான் ஃபஸ்ட்டு ஓட்டலாம் நினச்ச கார் பார்த்திங்கன்னா லைட்டாக ப்ராப்ளம் வச்சு அப்புறம் தான் எனக்கு இந்த காரை கொடுத்தாங்க. அதனால் எனக்கு கொஞ்சம் லைட்டாக இந்த ட்ராக்கில் எனக்கு கொஞ்சம் சரி பண்ணிட்டு வரான். பிரேக் அடிச்சு அக்ஷய் மாஸ்க் காட்டுறான். போ நடந்துச்சு. நீ ஏன் இப்படி ஆடி போய் அசந்து போய் நின்னுக்கு இருக்க? என்ன ஆச்சு? நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? ட்ரை பண்ணா அச்சா பண்ணு விசுமன்யா சுமல்யா யார் அதே பண்ணாமேனா விஷ்ணு அச்சா மாசே உள்ளாடி மச்சான் அது ஒன்னு எடு மச்சான். டேய் திருப்பி டேய் ஸ்கிட் ட்ரை பண்ண வரல விட்டுரு. ஸ்கிட்லாம் இல்ல சும்மா ஸ்கிட் ட்ரை பண்ணியா இல்ல சொருவனியா? கைஸ் சென்னையில் இது போல் எதனா ஒரு இடம் தான் சொல்லுங்கள். நான் கொஞ்சம் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப நாளாக ஆர்வத்தோடு இருக்கேன். எதனா ஒன்றாச்சு இந்த மாதிரி ஓட்டி பார்க்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இந்த ஆஃப் ரோடில் தான் எனக்கு ஓட்டி பார்க்க சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்குது. இதே மாதிரி எதனா இருந்தால் சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு எங்கே வந்து பார்த்தோம்னா நம்ம இருக்கத்திலே லாஸ்ட் ஆஃப் த வே, அதாவது வந்து அலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஷின் மூலமாக வந்து உருவாக்குங்க. இப்போ நம்ம அங்கே தான் வந்திருக்கோம். நம்ம என்னென்னா இங்கே ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4 மணிக்குள்ளே வந்துடுங்க. அப்போ 4 மணிக்குள்ளே வந்தால் தான் இந்த வேவும் நம்ம ட்ரை பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வாட்டர் ஃபால் ஒன்று இருக்குது. இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ஃபால் நீங்கள் ட்ரை பண்ண முடியும். என்னென்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு 4 மணிக்குள்ளே வந்துடணும். ஓகேங்களா? 4 to அந்த ஒரு 3:30 அந்த டைமில் வந்தால் தான் இதெல்லாம் இருக்கும். ஏன்னா நம்ம தெரியும் டைமிங் பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். அப்புறம் நம்ம ட்ரெஸ் மாற்றுறது போகிறது அப்படின்னு அதுக்கு டைம் ஆகிடும் வச்சுங்களேன். அதனால் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துங்க, எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுங்க. உண்மையெல்லாம் சொல்கிறேங்க, இந்த வியூ பார்த்தீங்கன்னா இன்னும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து நம்ம ஒரு வாட்டர் ஃபாலில், அதாவது ஒரு வாட்டர் ஃபாலில் குளிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி செம ஃபோர்ஸாக இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் மசாஜ் பண்ண மாதிரி இருக்குது போய் தண்ணி நிற்கும் போது.
இந்த சம்மர் ஹாலிடேவுக்கு இந்த இடம் ஒர்த்தா இல்லைன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போகலாம்னு சொல்லிட்டு நீங்கள் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதையும் போய்ட்டு நம்ம என்ஜாய் பண்ணுவோம். நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா கோயிலில் பார்த்தீங்கன்னா நம்ம சுத்தம் பார்த்தீங்களா கருகப்பிள்ளை அந்த மாதிரி சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்க, என்ஜாய் பண்ணுவோம். ஓகே பாய். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. நான் ஏன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்கள் ஏன்னு எனக்கு தெரியாது. கடல இங்கே பாரு